ஹியூமன் டிராஃபிக்கிங், அதாவது மனிதர்களை கடத்துதல். இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க நிறையா. படங்களில் பார்த்துருப்பீங்க. கடத்தல் இதெல்லாம் நீங்கள் படங்களில் நிறையா பார்த்துருப்பீங்க. இந்த கஞ்சா கடத்துறது, இது போதைப் பொருள் கடத்துறது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்த விட மோசமானது என்னென்னா மனிதர்களை கடத்துறது, குழந்தைகளை கடத்துறது, அதாவது இந்த மனிதர்களை கடத்துறது மொத்தமாக. ஸோ நீங்கள் இந்த மனிதர்கள்லேயே பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக 68-70% வரைக்கும் பெண்களை தான் கடத்துவாங்க. ஏன்னா அதில் நிறைய விஷயம் இருக்குது. ஓகே, அது என்னென்ன நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்டு இருப்போம்? இந்த பெண்களை கடத்துறதுக்கான முக்கிய காரணம் பிராத்தலில் ஈடுபடுத்துறதுக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அதுவும் ஒரு காரணம். ஆனால் அதை விட இன்னும் முக்கியமான காரணங்கள் நிறையா இருக்குது. கருமுட்டைகள் திருடுறதுக்கு, உறுப்புகளை திருடுறதுக்கு, பொதுவாக மனிதர்களை கடத்துறதுக்கான மொத்த காரணமே இந்த உறுப்புகள் கடத்துறதுக்கு தான். உறுப்புகளை திருடி விற்கிறதுக்கு, இதயத்தை விற்கிறதுக்கு, சோறு போட்டு வளர்ப்பாங்க, அடைச்சி வளர்ப்பாங்க, ஸ்கேமில் ஈடுபடுறதுக்கு, திருட்டு தொழில்களில் ஈடுபடுத்துறதுக்கு, பிச்சை எடுக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது குழந்தைகள், சின்ன சின்ன குழந்தைங்களை கடத்திட்டு போவாங்க. இதில் ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, ஒரு சில பெற்றோர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும், அவங்களுக்கு விற்றுருவாங்க, அந்த குழந்தைய விற்றுருவாங்க. அந்த பெற்றோர்கள் குழந்தைய வாங்கக்கூடிய அந்த நபர்கள் என்ன ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னா, ஒரு சில பேர் வந்து குழந்தைய இல்லை அப்படிங்கிற ஏக்கத்துக்காக வாங்கி காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அந்த குழந்தைய நல்லபடியாக வளர்க்குற ஆளுங்களும் இருக்காங்க. ஆனால் இன்னும் சில பேர் என்னென்னா, அந்த குழந்தைய வாங்கிட்டு போய் அதை டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மனநிலை இருக்கிற ஆளுங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி மனநிலையில் இருக்கிற ஒரு 2 பேர் உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லலாம். டெல்லியில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைய வாங்கிட்டு போய் தத்தெடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த குழந்தை ஒரு பொண்ணு, அந்த பெண் குழந்தைய இவங்க வந்து 6 வயசு இருக்கும் அந்த பொண்ணுக்கு. ஒரு நாள் பக்கத்து வீட்டில் இருந்து எதாச்சியாக மாடியில் துணி காய போட போயிருக்காங்க. அப்போ பார்த்தா அந்த பொண்ணு குழந்தைய வந்து ஒரு இரும்பு ராடு, மொட்டை வெயில், டெல்லியிலலாம் பயங்கர வெயில் அடிக்கும். மொட்டை வெயிலில் கை காலை கட்டி போட்டு அந்த இரும்பு ராடில் இப்படி கட்டி போட்டிருக்காங்க அந்த குழந்தைய. இதுக்கே அந்த குழந்தைய வளர்த்தாங்க இல்லையா, அவங்க 2 பேருமே டாக்டர்ஸ். அந்த குழந்தைய வந்து வெயிலில் கட்டி போட்டு மேலெல்லாம் சூடு வச்சு அந்தளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்காங்க. நல்ல வேலையாக அந்த பக்கத்து வீட்டில் பார்த்துட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த குழந்தைய காப்பாற்றிருக்காங்க. இந்த மாதிரி எத்தனை குழந்தைகள் இன்னும் வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கோ தெரியல. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு இன்ஸ்டாகிராமில். அதில் வந்து ஒரு பொண்ணு வந்து வீடியோ பேசுது. ஒரு பையனை போட்டு அடின்னு அடிச்சு, இன்றைக்கி நான் இவனை சாவடிச்சிருவேன் அப்படின்னு பேசுது. மாதம் 5 லட்ச ரூபா வேணும், எப்படி இந்த மாதிரி பேசுது. அப்புறம் இன்னொரு வீடியோ பார்த்தேன். ஒரு பொண்ணு கேரளான்னு நினைக்கிறேன், ஒரு சின்ன பையனை தண்ணிக்குள்ளே வச்சு அமுக்குது. இந்த மாதிரி குழந்தைகளை வந்து டார்ச்சர் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சென்னையில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையனை, அவங்க அம்மாவா சித்தியான்னு சரியாக ஞாபகம் இல்லை, அந்த இதை கூட நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த சின்ன பையனை ஸ்க்ரூ டிரைவரால் குத்தி தண்ணிக்குள்ளே அமுக்கி கழுத்தை நெரிச்சு தலகாணியை வச்சு மூஞ்சில் அமுத்தி பெட்ரோலை ஊற்றி எரிச்சு கொண்டிருக்காங்க. அவங்க அம்மாவா சித்தியான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் சென்னையில் அது நடந்தது. 8 வயசு பையன் தான் அவன். இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த நாடு வந்து ஒரு இதை விட இந்தியா வந்து ஒரு சிறந்த நாடு, மண்ணாங்கட்டி நாடு, ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. இது வந்து இங்கே இருக்கிற ஒரு சின்ன பையனை விஷம் வச்சு கொண்டா ஒருத்தி சென்னையில் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அவளை வந்து சாகிற வரை சிறை. இது மக்கள் பணத்துலேருந்து அவளுக்கு சோறு போட்டுட்டு இருக்கணும். இது ஒரு இந்த கொடுத்தவன் எவ்வளோ ஒரு கேவலமானவனாக இருப்பான். ஒரு சின்ன பையனை தான் பொண்ணை விட அவன் நல்லா படிக்கிறான் அப்படிங்கிறதுக்காக, அவன் நல்லா பேர் எடுத்திருக்கிறான், நல்ல பேர் எடுக்கிறான் ஸ்கூலில், அப்படி அவனுக்கு வந்து அந்த பொம்பளைக்கு சாகிற வரை சிறையான். இதை ஒருத்தன் 3 மாதத்தில் வெளில வருவா, ஜாமீனில் வருவா, பெயிலில் வருவா, எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆளுங்க இருக்கும்போது, அதாவது இந்த சொல்கிறேன் நான், சில இருக்கானுங்க இல்லையா, கேவலமான ஒரு கிரிமினலை விட கேவலமானவனுங்க இவனுக்கு தான். ஒரு கொடூரமாக குற்றம் செஞ்ச ஆட்களுக்கு எப்படி ஜாமீன் பெயில் கொடுக்குறானுங்க. அப்போ கொடூரமான குற்றம் செய்கிறவனை விட அவனை ஜாமீன் பெயில் இவனுங்களே தான் சொல்லுவானுங்க. குற்றம் செய்கிறவனை விட அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறவனுக்கு தான் வந்து அதிக குற்றம் இது அப்படிம்பானுங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு கொடூரமான குற்றம் செய்கிறவனுங்களை ஜாமீன் பெயிலில் விடுற நீங்கள் யாருடா? எதுக்குடா அப்படின்னு ஒரு பதவி உங்களுக்கு கேட்க தோணாதா? இந்த மாதிரி கேவலமான ஆட்கள் இருக்கிற வரை இந்தியா உருப்படவே கூடாது. ஏன் வந்து எல்லாரும் இது சொல்கிறாங்க, இந்தியா எல்லாரும் சாக மாட்டேங்குதுன்னா இந்த மாதிரி கேவலமான ஒரு இருக்கிறதுனால தான். கேட்டால் இதுதான் சட்டம் அப்படிமானுங்க. சட்டத்தை வந்து மதிக்கணும் தான். அதுக்காக எவ்வளோ குற்றம் பண்ணாலும் வெளில விட்டுருவீங்களா? மெடிக்கல் மாஃபியா, அதாவது
இந்த உறுப்புகளை திருடி விற்கிறதுக்கும் நிறைய ஸ்கேம் பண்ணுறதுக்கும் முக்கியமாக பாலியல் தொழில் பண்ணுறதுக்கும் தான் மனிதர்களை வந்து கடத்துறாங்க. பொதுவாக 2019 2021, அதாவது 3 வருஷத்தில் இந்தியாவில் மட்டும் காணாம போன பெண்களோட எண்ணிக்கை, அதாவது பெண்கள் மட்டும் நான் சொல்கிறேன், பெண்களோட எண்ணிக்கை ஒரு அரசாங்க அறிக்கை என்ன சொல்லுதுன்னா 2019 2021 3 வருஷத்தில் மட்டும் 13.4 லட்சம் பெண்களை காணும். பெண்கள் மட்டும் காணும். அதுவும் இது வந்து அஃபிஷியலி ரெக்கார்டட், அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தது அந்த பெண்கள் காண போன பெண்களுடைய உறவினர்கள், பெற்றோர்கள் இவங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தது மட்டும் 13.4 லட்சம். ஸோ கம்ப்ளைண்ட் கொடுக்காம எத்தனையோ பேர் இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு தெருவில் வாழ்ந்துட்டு இருந்தவங்களா இருப்பாங்க, யாருமே இல்லாதவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அம்மா அப்பா இல்லாதவங்க இருக்காங்க, சொந்தக்காரங்க இல்லாதவங்க இருக்காங்க, அனாதையை விடப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. பொதுவாக இந்தியாவில் இன்னமும் இந்த கேஸ்லாம் நடந்துகிட்டே தான் இருக்குது. பெண் குழந்தைன்னா அதை தனியாக விட்டுருவாங்க, எங்கேயா கொண்டு போய் தொலைச்சிருவாங்க, வேணும்னே விட்டுட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரிலாம் இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு இந்தியாவுக்குள்ளே. அந்த மாதிரி அனாதையை விடப்பட்டவங்க, வயசானவங்க, இவங்க எல்லாம் நிறைய பேர் காணாமல் போயிருக்கலாம். அவங்க அந்த காணாமல் போனது யாரும் போய் ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம். அப்படி கணக்கு பார்த்தா அது ஒரு 1 லட்சம் வச்சுக்கோம். 1 லட்சம் வேண்டாம், இன்னும் ஒரு 25,000 பேர்னு வச்சுக்கோம். அப்போது ஒரு 3 வருஷத்தில் மட்டும் 13.5 லட்சம் பெண்களை காணும். இதை விடுத்து ஆண்கள் எத்தனை பேரும் தெரியல, குழந்தைங்க எத்தனை பேரும் தெரியல. ஆனால் பெண்கள் வந்து இந்த அளவுக்கு காணாமல் போயிருக்காங்க. 2023 8.25 லட்சம் மக்களை காணும் இந்தியா முழுக்க. இது வந்து அஃபிஷியலி ரெக்கார்டட். நான் சொல்கிறது எல்லாமே அஃபிஷியலி ரெக்கார்டட். இதெல்லாம் நீங்கள் இன்டர்நெட்டில் தேடி பார்த்தாலும் கிடைக்கும். இந்த அஃபிஷியல் ரெக்கார்டு வந்து இத்தனை பேர் காணும் அப்படின்ட்டு. 2024 எத்தனை பேருன்னு தெரியல, 2025 எத்தனை பேருன்னு தெரியல. ஆனால் 2025 டெல்லியில் மட்டும் ஒரு 25,000 பேர் காணும். அதாவது டெல்லியில் மட்டும் 25,000 பேர் காணும். இப்படி நாட்டுக்குள்ளே இத்தனை பேர் மாயமாகறாங்க. எங்கே போகிறாங்க, என்ன ஆகுறாங்க, அவங்கள கடத்தப்படுறாங்களா, அவங்கள வீட்டை ஓடி போயிட்டாங்களா, என்ன எதுவுமே தெரியல. என்னமோ நிறைய பேருக்கு வயசானவங்க, ஊனமுற்றோர்னு சொல்லக்கூடாது, மாற்றுத்திறனாளிகள். சரி, மாற்றுத்திறனாளிகள்னு சொல்கிறதுனால அவங்களுடைய வாழ்வு மேம்பட்டுருமான்னு கேட்டால் கிடையாது. ஊனமுற்றோர் அவ்வளோதான். இதுதான் நான் வந்து அப்படி தான் சொல்லுவேன். அரசாங்கம் அவங்களுக்கு ஒழுங்கான நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளோ உதவிகளோ செஞ்சால் அவங்கள மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லலாம். அது வரைக்கும் அவங்க வந்து ஊனமுற்றோர்னு தான் சொல்ல முடியும். எனக்கு தோணவே இல்லை எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்கிறதில்ல. எத்தனையோ முறை அவங்கெல்லாம் எப்படி தான் அலைவாங்க. அரசாங்க அதிகாரிகள் கேட்டால் இது இந்த கார்டு இல்லை, அந்த கார்டு இல்லைன்னு அவங்களை அலைய வச்சுட்டு, கண்ணு தெரியாதவங்களை, கைகள் இல்லாதவங்களை எவ்வளோ வேதனைப்படுத்திட்டு இருக்காங்க. சரி, ஓகே. ஒரு வயசான அம்மா கை வந்து ரேகை விழலையாம், ரேஷன் இதில் ரேகை விழலை, அவங்களுக்கு 3 மாதமாக அலைய வச்சுட்ருக்காங்க. இது எல்லாம் என்ன மாதிரியான ஒரு அரசாங்கத்தை? இங்கேன்னு இல்லை, நிறைய இடத்துல அப்படி தான் இருக்குது. அண்டு இந்த சட்டத்தை விட இதை விட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது. டுக்குமான் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் 2002 ஏப்ரல் மாதம் 23 மரிட்டா வெரோன் அப்படிங்கிற பொண்ணு ஹாஸ்பிட்டல் போகிறோன்னு போயிருக்கு. அந்த பொண்ணு அப்புறம் காணாமல் போயிடுச்சு. அந்த பொண்ணு ரிட்டன் வரல. அதுக்கப்புறம் அவங்க அம்மா மார்க்கோ அப்படிங்கிற அவங்களுடைய அம்மா போயிட்டு கேஸு கொடுத்து கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சு போலீஸ் ஸ்டேஷன் அலைஞ்சு பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணை வந்து காப்பாற்ற முடியல, எங்கே இருக்காங்க அப்படின்னு கூட தெரியலை. அந்த பொண்ணை யாராவது கடத்திருக்கலாம் அப்படின்றதுனால இந்த லேடி என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க தன்னை தானே வந்து மனுஷங்களை வந்து கடத்துறவங்க அப்படின்ட்டு ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணி ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட் மாதிரி அவங்க செயல்பட்டு எங்கெங்கே பிரார்த்தனை நடக்குதோ அங்கெல்லாம் போகிறது, எல்லா இடத்துக்கும் போய் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விசாரித்து கடைசியில் 2025 வருஷம் அவங்க பொண்ணை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இவங்க மூலயமா கிட்டத்தட்ட 3000 பெண்களை வந்து காப்பாற்றிருக்காங்க. இந்தியா மாதிரி ஒரு கேவலமான சட்டத்தை வச்சுட்டு இருக்க ஒரு சில நாடுகளும் இருக்க தான் செய்யுது. இதை விட குற்றவாளிகளுக்கு ஜாமீன், பெயில் இப்படி கொடுத்து மறுபடியும் அவன் குற்றம் பண்ணுறவனை மறுபடியும் வெளில அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. அப்போ யார் இந்த நாட்டில் வந்து தப்பு செய்கிறவன் குற்றவாளி இல்லை, அவனை வெளியில் பெயில் ஜாமீன் விடுறானே, இவனுங்க தான் கேவலமான குற்றவாளிகள்னு நான் சொல்லுவேன். எப்பயுமே என்னுடைய கருத்து இதுதான். இந்த மாதிரி ஒரு கேவலமான சட்டத்தை வச்சுக்கிட்டு இந்த நாடு எப்பயுமே முன்னேறாது.